clear content and என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து ஒரு கண்டென்ட் நாங்கள் ஒரு சீட்டில் இருக்கிற ஒரு செல்லில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இதை பாவிப்போம். இது வந்து ஒன்லி கண்டென்ட்டை தான் கிளியர் பண்ணோம். கிளியர் கண்டென்ட் அது வந்து ஃபார்மேட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஃபார்மேட் வந்து கிளியர் ஆகாது. ஆனால் கிளியர் என்ன செய்யணும்னா ஃபார்மேட்டையும் சேர்த்து கிளியர் பண்ணும். ஓகே, இந்த கிளியர் கண்டென்ட் என்ன செய்யணும்னா அந்த செல்லில் எம்டி ஆக்கும். ஓகே, அது என்னென்று கிளியர் பண்ணுறேன்னு பார்ப்போம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளியர் கண்டென்ட், கிளியர் அண்ட் காமெண்ட்ஸ். ஓகே, இந்த ரெண்டு விஷயமும் பார்க்க போகிறோம். கிளியர் கண்டென்ட் அண்ட் கிளியர். இப்போ வந்து கிளியர் கண்டென்ட் என்ன செய்யும்னா அந்த செல்லை வந்து எம்டி ஆக்கும். ஒரு அதுக்குள்ள நாங்கள் ஒரு ஃபார்மேட்டோ அல்ல கலரிங்கோ அதுகள் கொடுத்து விட்டோம்னா அப்படியே தான் இருக்கும். சரியா, நாங்கள் இப்போ பார்ப்போம். இது தமிழ் ரெண்டு கிடக்கு. இதில் வந்து நான் கலர் கொடுப்போம். இதுக்கு கலர் அண்டு டேபிளும் கொடுத்துப்போம். சரியா, இது இந்த வேல்யூ என்ன ரேஞ்சில் இருக்குது? J32 L7. பார்ப்போம் எப்படி செய்கிறாங்க. முதல் எல்லாத்துக்கும் சேம் தான். என்ன நாங்கள் வந்து வேரியபிளை எடுக்கிறது. நாங்கள் இதில் வந்து ஆக்டிவ் வேரியபிளை ஆக்டிவ் ஷீட்டுக்கு எடுப்போம். வேரியபிள் இது மட்டும் இதுக்கும் எடுக்கலாம். நாங்கள் ஆக்டிவ் ஷீட்டுக்கு எடுப்போம். ஓகே, ஆக்டிவ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம்டா இந்த ரேஞ்ச் ஒன்று எடுப்போம். ஆக்டிவ் ஷீட்டில் வந்து நாங்கள் ஒரு ரேஞ்ச் இந்த நாங்கள் இப்போ எடுக்கிற எங்கள்ட வேரியபிள் ரேஞ்ச் என்ற ஒரு வேல்யூ எடுப்போம். ரேஞ்ச் என்ற ஒரு வேரியபிள் எடுப்போம். அதுக்கு பேர் ஷீட்ங்கிற நார்மல் வேரியபிள் டாட் என்ன சொல்ல போகிறோம்னா கெட் ரேஞ்ச். அப்போ தான் இந்த மாதிரி கெட் ரேஞ்ச். இங்கே வந்து என்ன செய்ய போகிறோம்னால் எங்களோட ரேஞ்ச் இங்கேருந்து இங்கே வரையும் வருது. இங்கேருந்து இங்கே வரையும் J3லேருந்து L7 வரையும் வருது. J3 பார்ப்போமே சரி வேண்டாம். J3 to L7 என்ன சொன்னால் வரையும் வருது. ஓகே, இதை நாங்கள் வந்து ரேஞ்சை வந்து எடுக்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு கமெண்ட் போடலாம். என்னென்று இந்த நாங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறோம் ரேஞ்சுன்றதை என்னென்று செல் யூ வாண்ட் டு டிலீட் கிளியர். ஓகே, இதில் வந்து ஒரு ரேஞ்சை கிளியர் இதுன்றோம். இனி என்ன செய்ய போகிறோம்? ரேஞ்ச் அந்த வேரியபிள் என்ன செய்யணுங்கிறது கிளியர் கண்டென்ட். கிளியர் கண்டென்ட் என்று கொடுக்கும். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும். சரி, ஒன்றுமில்லாமல் போயிட்டு தமிழ் வந்துச்சு. ஆனால் அந்த இது ஃபார்மேட்டிங் இருக்குது. கலர் அடுத்தது டேபிள் அதுவரை எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்டா. என்னது போல்டு எல்லாம் கொடுத்துருந்தோம்டா என்ன நடக்கும் ரொம்ப ரன் பண்ணுவோம் போயிட்டு. ஆனால் இப்போ ஒன்று அடித்து பார்ப்போம். அது வேறு இருந்தால் ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா இதே செட்டப்பை நாங்கள் என்ன செய்வோம்டா கிளியர் கண்டென்ட் எல்லாம் கொடுத்துறாங்க. இப்போ கிளியர் கொடுத்துப்போம். என்ன நடக்கணும் கிளியர் ஒரு கிளாஸ் இருக்கலாம். அதை கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த ரேஞ்சை நாங்கள் என்ன கிளியர் கொடுக்குறோம். ஓகே, நாங்கள் ரன் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு. ஓகே, ஷீட் 2ல் நான் செய்கிறேன். ஆக்டிவ் ஷீட் என்னுடைய வருது இல்லைதா? ஓகே, ஷீட் 2ல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிளியர் ஃபுல்லாக போயிட்டு. அப்போ ரெண்டுக்கு முள்ள வித்தியாசம் தெரியுமா? கிளியர் கண்டென்ட் அதுக்குள்ளே இருக்கிற செல்லுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட், அதாவது அந்த வேல்யூஸோ அதுகளைத்தான் கிளியர் பண்ணும். ஆனால் கிளியர் என்று கொடுத்தோம்னா அது ஃபுல்லாக அதில் இருக்கிற ஃபார்மேட்டிங் அல்லது நாங்கள் என்னென்ன செய்து வச்சோமோ எல்லாமே போய் நார்மல் டிலீட் பண்ணின மாதிரி வந்துடும் ரேஞ்ச். எங்களை அந்த கொடுத்த ரேஞ்ச் அவ்வளோ
delete பண்ண மாதிரி வந்து ஓகே இதுதான் இதுக்குரிய கோடிங் கிளியர் கண்டென்ட் ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்டா கொமெண்ட்ஸ் வந்து நாங்கள் இது கொமெண்ட்ஸ் என்னத்துக்கு பாவிக்கிறோம்டா இப்போ ஒரு கோடிங் வந்து எழுதி கொண்டு போயிருக்கேன் என்ன நடக்கும்டா இப்போ சில இடங்களில் நிறைய கோடிங் எழுதி கொண்டு இருக்கேன் இன்னத்துக்கு இந்த ரேஞ்ச் என்னது போட்டு நாங்கள் வந்து தெரியாமல் வந்து பார்க்க அப்போ நாங்கள் இதில் போட்டு விட்டோம்னா டிஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் செல் யூ வாண்ட் டு கிளியர் அல்லது இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக என்னென்னு தெரியாது இருக்கும் அப்போ இது இருக்க இந்த ஃபங்க்ஷனை பற்றி எழுதி வராது இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்குரியது என்னது கிளியர் கோடிங் புரியாது இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குரிய இந்த ஃபங்க்ஷன் வந்து ரேஞ்சை எடுக்கிறது கெட் பண்ணுறதுக்குரியது வேல்யூ கெட் பண்ணுறது அப்படி எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எங்களோட ஓன் லாங்குவேஜில் எழுதியோம் ஓன் லாங்குவேஜ்ன்றது தமிழ் இங்கிலீஷ் ஆண்டில் இங்கிலீஷில் தான் நாங்கள் எங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதி வச்சோம்னா தான் இதை நாங்கள் திரும்பி பார்க்கோ அல்லது ஃபிக்ஸ் பண்ணிக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எரர் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க ஓகே அப்புறம் கொஞ்ச நாள் செல்ல இப்போ நாங்கள் ஒரு ப்ரோக்ராமே செய்து விட்டோம் அதை ரன் பண்ண கொடுத்தாச்சு அதை டிப்ளாய் பண்ணி ஆனால் பிறகு ஒரு கொஞ்ச நாள் செல்ல ஒரு இஷ்யூ வந்து வருது அப்போ நாங்கள் பிறகு பார்க்க எங்களுக்கு எல்லாமே மறந்துவோம் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் தேவையான இடங்களில் நோட் பண்ணி விடணும் கொமெண்ட்ஸை கொடுத்து விட்டோம்னா தான் எங்களுக்கு பிறகு பாவிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ ரேஞ்சுண்டா இதில் பாவிச்சிருப்போம் சில வேறு ஒரு இதில் ரேஞ்சுண்டு பாவிச்சிருக்கோம் உள்ளுக்கு லோக்கல் ஏரியாவில் அப்போ எல்லா இடத்துலையுமே அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து வச்சு கொண்டுட்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியோ அப்போ நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கொமெண்ட்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் கொமெண்ட்ஸ் இருக்குது சிங்கிள் லைன் கொமெண்ட்ஸ் மல்டி லைன்ஸ் கொமெண்ட் இப்போ நாங்கள் இதில் போட்டது வந்து சிங்கிள் லைன் கொமெண்ட்ஸ் மல்டி லைன் கொமெண்ட்ஸ்ன்றது இந்த இப்படி பாவிக்கிறது பிடிக்கும் இப்போ வந்து சரி இதில் வந்து ஒரு பந்தி மாதிரி ஒரு மல்டி லைனில் எங்களுக்கு கொமெண்ட்ஸ் இருக்குது இந்த கொமெண்ட்ஸை வந்து இன்னத்துக்கு பாவிக்கிறதுண்டா நாங்கள் அப்புறம் ஃபங்க்ஷன் ஒன்று செய்ய இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற வேரியபிள்களை இதால் இப்படி கொடுத்தோம்னா இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்குரிய இந்த விளக்கங்கள் வெறும் நாங்கள் செய்யக்க நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை செய்வோம் அப்போ நாங்கள் இது சொல்லித்தரேன் அப்போ என்ன இதில் தெரியும்னா கொமெண்ட்ஸ் வந்து two type of comments one is one is single line other one is multi line எப்படி primary line single line எப்படி கொடுக்குறது இப்போ நாங்கள் இதில் கொடுத்த மாதிரி கொடுக்கலாம் இதே மாதிரி இங்கேயும் கொடுக்கலாம் ஒரு லைன் ஒன்று முடிஞ்ச பிறகு இதில் கொடுக்கலாம் clear class clear all format content என்று சொல்லலாம் இந்த கிளியர்ன்றது என்ன செய்யும் கிளியர் all இந்த கிளியர் என்ன செய்யும்னா கிளியர் all format and content ஃபுல்லாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் ஓகே அப்போ இப்போ விளங்கிட்டா என்னென்னத்துக்கு நாங்கள் இதோட பாவிக்கலாம்ண்டு ஓகே இப்போ இதில் அப்போ கிளியர் கண்டென்ட் என்ன செய்யும் உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் கிளியர் பண்ணும் கிளியர் செய்யும் ஃபார்மேட் கண்டென்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும் மற்றது காமெண்ட்ஸ் என்ன நடக்கும் 2 டைப் காமெண்ட்ஸ் இருக்குது ஒன்று சிங்கிள் லைன் மற்றது மல்டி லைன் ஓகே உங்களுக்கு விளங்கிட்டு தானே நன்றி வணக்கம்